அது என்னமோ தெரியலங்க. நம்ம வச்ச செடியில ஒரு சின்னதா ஒரு பூ பூத்தா கூட அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடுது. சொல்லப்போனா இந்த செடி வந்துட்டு இந்த கத்திரிக்காய் நாத்து வந்து ஒரு மேட்ல இருந்ததுங்க தெக்கால. சரி அங்கலாம் இருந்தா அப்படியே கருகி போயிரும், வாடி தான் போகும்ன்னு சொல்லிட்டு எல்லா நாத்தையும் புடுங்கிட்டு வந்து அப்பத்தா வந்து இங்க லைனா நட்டி விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா, நல்லாவே பூவிட்டு சூப்பரா காயுமே வந்துருந்ததுங்க. சரி இன்னைக்கு எல்லாமே அதை பறிச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சுக்குட்டி கீரைங்க. இத வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே தளதளன்னு இருந்தது. அதெல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் அப்படியே பூவுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு அந்த வேலை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கோழிக்கொண்ட செடியுமே பார்த்தீங்கன்னா, நாங்க சும்மா விதை தான் போட்டுட்ருந்தோம். அதுவுமே சூப்பரா வந்திருந்தது. ஏகப்பட்ட பதவலா இருந்தது. சரி அதையுமே எல்லாமே பிடுங்கி விட்டுட்டேங்க. சொல்லப்போனா நான் வந்து இங்கே துவைக்கிறதுக்கு தான் வந்தேன். கொஞ்சம் கத்திரிக்காய்லாம் தட்டுப்பட்டனால அதையுமே வந்து பறிச்சுட்டேங்க. அப்புறம் நான் எப்போ துணி துவைச்சாலுமே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சும்மா குறுக்க நடந்தாலே போதும். இந்த பக்கெட் கொஞ்சம் அங்கே போய் வைக்கிறீங்களான்னு சொல்லிருவேன். அவருமே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுருவாரு. அதுக்கப்புறம் கோழி குஞ்சு பொரிச்சதுனால அதை வந்து எடை பார்த்துட்டு இருந்தாரு. எவ்வளோ கிராம் இருக்குது என்னென்னு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் அதில் எடை பார்க்கட்டுமாங்க அப்படின்னு கேட்டதுக்கு 1.5 வெயிட்டுக்கெல்லாம் இது 2ஆ முறிஞ்சு போயிருன்னு சொல்லி தாட்டி விட்டாருங்க. அப்புறம் தான் நான் யோசித்தேன். அப்போ நம்ம அவ்வளோ குண்டாவா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேங்க. எப்படியாவது உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். உடம்ப குறைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கோழி எல்லாமே குஞ்சு பொரிச்சதுக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கே. கொஞ்சம் காட்டுக்குள்ளெல்லாம் கரையாக இருந்தனால அதையுமே இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து பாறை மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஹஸ்பண்ட். சரின்னு சொல்லி நான் ஈவினிங் போலவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே தொளிச்சு வச்சுட்டேங்க. சரி நீ வேலையெல்லாமே முடிச்சுட்டு வந்து நைட் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டாக தாங்க வெட்டுவேன். ரொம்ப பொடி பொடியாக வெட்ட மாட்டேன். ஒரு முழு சின்ன வெங்காயத்தை 2ஆக போட்டுருவேன். அப்புறம் நானுமே இப்படி சமைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றுவேங்க பச்சை. அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தக்காளி பழமும் அதே மாதிரி தாங்க. தக்காளி பழத்தையும் போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றிடுவேன். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேங்க மீன் குழம்புக்கு. அப்புறம் நானுமே அதில் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அத்தையுமே ஈவினிங் போல் வந்து துவரப்பருப்பு ஊற வச்சுட்டாங்க வடைக்காக. ஸோ அதையுமே வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு இதெல்லாமே வேக வச்சுருந்தோம். சரி இருந்தாலும் வந்துட்டு மறந்த வாக்கில் நாங்கள் பருப்புமே ஊற போட்டேங்க. அப்புறம் சரின்னு அத்தையுமே அதில் ஒரு பக்கம் அரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மீன் குழம்புமே பார்த்திங்கன்னா புளி தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லாவே கொதி வந்துருச்சுங்க. சரி இந்த டைமில் வந்து மீன்லாமே எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் அப்படியே பாலையுமே வச்சுருந்தேன். அது கரெக்டாக பொங்குற ஓரம் கரெக்டாகவும் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் மீன் குழம்புமே எல்லாமே